Hi students, good morning to all. How are you? This is first standard EVS class. Today we are going to learn about 6th lesson. எதை lesson பார்க்க போறோம் அப்படினா 6th lesson பார்க்க போறோம். So lesson name என்ன அப்படினா cloth, C-L-O-T-H-E-S, cloth, W-E, wear, W-E-A-R. lesson name என்ன அப்படினா cloth, wear. wear அப்படிங்கிறது நம்ம அணியறத என்ன சொல்றோம் அப்படினா wear பண்றது அப்படினு சொல்லுவோம். cloth அப்படிங்கிறது dress. ஓகேவா? நம்ம dress அப்படினு சொல்றது என்ன சொல்லலாம்? cloth அப்படினு சொல்லலாம். சோ அந்த dress அப்படிங்கிறது our basic need அப்படிங்கிறது 3 இருக்கு. first one அப்படிங்கிறது food, second one அப்படிங்கிறது cloth, third one அப்படிங்கிறது shelter. food அப்படிங்கிறது உணவு, next one cloth அப்படிங்கிறது dress போடுற ஆடை, third one shelter அப்படிங்கிறது தங்கும் இடம். இந்த 3 என்ன அப்படினா basic need in our individual person. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த 3 அப்படிங்கிறது very very important. சோ அத பத்தி இந்த லெசன்ல பார்க்க போறோம். சோ previous classல நம்ம என்னமா பார்த்தோம்? my family ன்னு பார்த்தோம். So what are the types of family? Very good. என்னென்ன family பார்த்தோம்? small family பார்த்தோம், big family பார்த்தோம், another one joint family அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த family அப்படிங்கிறது சோ யார் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தோம்? father, mother, brother, sister, grandmother, grandfather, uncle, aunt and cousins இருப்பாங்க. சோ அவங்கலாம் wear பண்ற dress அப்படிங்கிறது சேமா இருக்குமா? சோ lot of the person அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலில இருக்காங்க. சோ எல்லாரும் ஒரே மாதிரி dress அப்படிங்கிறது போடுவாங்களா? it is not possible. ஓகேவா? சோ என்ன அப்படினா சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த dress அப்படிங்கிறது டிஃபரண்டா இருக்கும். ஓகேவா? சோ அவங்களுடைய பாடி வெயிட்டுக்கு தகுந்தா போல, ஹைட்டுக்கு தகுந்தா போல men டிஃபரண்டா இருக்கும், women தனியா இருக்கும், grandfather dress அப்படிங்கிறது தனியா இருக்கும், grandfather அப்படிங்க தனியா இருக்கும், brother, sister. சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த cloth அப்படிங்கிறது டிஃபரன்ஸா இருக்கும். சோ அத பத்தி நம்ம dress இன்னைக்கு லெசன் என்ன செய்ய போறோம் அப்படினா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த cloth அப்படிங்கிறது நம்ம ஏன் wear பண்றோம் அப்படினு பார்த்தோம் அப்படினா we wear cloth to cover our body. cloth protect us from the heat, rain, cold and dust. So என்ன அப்படினா first one we wear cloth. wear means அணிந்து கொள்றதுன்னு சொல்லிருக்கேனா. நம்ம dress போடுறது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படினா to cover our body. body அப்படிங்கிறது நம்மளுடைய உடல். சோ இதுதான் என்ன சொல்றோம் அப்படினா body அப்படினு சொல்வோம். சோ ஹெட்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் ஒன் foot பாதம் வரைக்கும் என்னது அப்படினா body அப்படினு சொல்றது. இத எது நம்மள மூடி பாதுகாக்குது அப்படினா இந்த cloth. நம்ம போடுற அந்த dress அப்படிங்கிறது ஆடை அப்படிங்கிறது நம்மள கவர் பண்ணி பாதுகாக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா இந்த cloth protect அப்படிங்கிறது பாதுகாக்குது us from the. சோ எதுல இருந்தா நம்ம இந்த dress அப்படிங்கிறது சேஃபா and கம்ஃபர்ட்டபிளா பாதுகாக்குதுன்னு பார்த்தோம் அப்படினா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஹீட். ஹீட் என்ன ஸ்பெல்லிங் அப்படினா HEAT. ஹீட் அப்படிங்கிறது என்ன அப்படினா the sun gives us a light and heat. சோ சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா வெளிச்சமும் and வெப்பமும் கிடைக்குது. சோ இந்த வெப்பம் ஓவரா இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படினா நம்மளுடைய பாடி அப்படிங்கிறது தாங்காது. சோ அந்த ஹீட்ல இருந்து நம்மள பாதுகாத்து கொள்றதுக்கு எது பயன்படுது அப்படினா இந்த dress அப்படிங்கிறது பயன்படுது. செகண்ட் ஒன் அப்படிங்கிறது rain, RAIN, rain. rain அப்படிங்கிறது மழை பொழிவு. சோ rainy season பார்த்தோம் அப்படினா so lot of the heavy rain இருக்கும். so that time அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ற umbrella, rain coat எல்லாமே என்ன அப்படினா நம்மள சேஃபா பாதுகாக்க தான் பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது cold, COLD,
டி கோல்டு அப்படிங்கிறது விண்டர் சீசனில் குளிர் அப்படிங்கிறது ஏற்படும். தட் இஸ் கால்ட் ஏ கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் வந்து டஸ்ட் அப்படிங்கிறது தூசி. ஓகேவா? ஸோ விண்டு காற்று அடிக்குது, இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்போ லாட் ஆஃப் த தூசி அப்படிங்கிறது நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் வந்து பட ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து தான் நம்மளை எது பாதுகாக்குது அப்படின்னா நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளை சேஃபாக பாதுகாக்குது. நெக்ஸ்ட் ஒன் சம் இன்செக்ட் பைட். இன்செக்ட் அப்படிங்கிறது பூச்சிகள். ஓகேவா? விஷத்தன்மையோட பூச்சிகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பூச்சிகள்லாம் நம்ம எது பாதுகாக்குது அப்படின்னா நம்ம போடுற ட்ரெஸ் அப்படிங்கிறதே பாதுகாக்குது. அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறதே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வி வியர் கிளாத் டு கவர் அவர் பாடி. நம்மளோட உடலை வந்து மூடி கொள்றதுக்கு எது பயன்படுத்துனா இந்த கிளாத் அப்படிங்கிறது பயன்படுது. செகண்ட் ஒன் எது எதுலேருந்து நம்மளை சேஃபாக பாதுகாக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டு, ரெயினு, டெஸ்ட்டு அண்டு கோல்டு, சம் இன்செக்ட் பைட்டு. ஸோ நம்ம போடுற ட்ரெஸ் எப்படிமா இருக்கணும், எப்படி இருக்கணும், நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ் அப்படிங்கிறது நீட் அண்டு க்ளீனாக இருக்கணும். எப்படி இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் லெசன்லாம் பார்த்தோம் அப்படின்னா க்ளீனை பற்றி பார்த்துருப்போம். க்ளீன் அப்படின்னா என்னம்மா சுத்தம். ஓகேவா? சுத்தம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் த குட் ஹேபிட். ஓகேவா? ஸோ அந்த சுத்தம் அப்படிங்கிறது நம்ம போடுற ட்ரெஸ்லேயுமே இருக்கணும். நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ் அப்படிங்கிறது வாஷ் பண்ணி போடணும். ஓகேவா? வாஷ் பண்ணி போட்டால் தான் ஸோ எந்த ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதும் நம்மளை வந்து என்ன செய்யாது, எஃபெக்ட் அப்படிங்கிறதே பண்ணாது. ஸோ நம்ம போட்ட ட்ரெஸ்ஸே மறுபடியும் போடுறோம், அதை வாஷ் பண்ணவே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா சம் ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸ்கின் அலர்ஜிலாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது பிளட்டில் என்ன ஆகிடும், மிங்கிள் ஆகுறப்ப ஸோ நம்ம லைஃப் லாங் அந்த ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறது போகாமல் குறை அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம போடுற ட்ரெஸ் அப்படிங்கிறது க்ளீன் அண்டு நீட்டாக இருக்கும். நம்ம ட்ரெஸ் வந்து நீட்டாக போடுறோம் அப்படின்னா ஸோ அதர் பர்சன் நம்முடைய பார்வையில் எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டாக தெரியும், பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக தெரியும். நம்மளுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் மூலிமா மற்றவங்களுக்கு தெரியும். ஒரு பப்ளிக் பிளேஸ் போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸை வச்சு ஸோ எந்த அளவுக்கு இவங்க பர்சனாலிட்டியாக இருக்காங்க, எந்த அளவுக்கு குட் டீசெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுற ட்ரெஸ் அப்படின்னு என்ன செய்யும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போடுற ட்ரெஸ் அப்படிங்கிறதே நீட்னஸாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ப்ராப்பராக போடணும் ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம என்ன ஹைட்டில் இருக்கோம், ஸோ நம்மளுடைய பாடி அப்படிங்கிற எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது, ஸோ ஷார்ட்டாக இருக்குமா ரொம்ப டாலாக இருக்குமா, ஸோ அதுக்கு தகுந்தா போல் என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரெஸ் அப்படிங்கிறது வியர் பண்ணணும். ஸோ ரொம்ப லீனாக இருந்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்தா போல் என்ன செய்யணும் ட்ரெஸ் போடணும். ரொம்ப ஃபேட்டாக இருந்தோம்னா அதுக்கு தகுந்தா போல் ட்ரெஸ் அப்படிங்கிறதே வியர் பண்ணணும். போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப அப்படியே லென்த்தாக அப்படியே நீண்டுட்டு அப்படியே பெரல்ற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பாடிக்கு தகுந்தாப்புல எப்படி இருக்கணும் கம்ஃபர்டபுளாக பார்த்தே வியர் பண்ணணும். ஸோ நம்ம போடுற ட்ரெஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைம்ஸு. ஸோ அந்த காலத்துக்கு ஏற்றப்போ என்ன அப்படின்னா இந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். சீசன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போமா, இந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிங்க. சீசன் அப்படிங்கிறது பருவ காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சம்மர் சீசன். ஃபர்ஸ்ட் ஒன்னு சம்மர் சீசன், செகண்ட் ஒன் விண்டர் சீசன், தேர்ட் ஒன் ரெய்னி சீசன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சம்மர் என்னம்மா ஸ்பெல்லிங்கு SUMMER சம்மர், விண்டர் WINTER விண்டர், ரெய்னி RAINY ரெய்னி. சம்மர் அப்படின்னா கோடை காலம், விண்டர் அப்படின்னா குளிர்காலம், ரெய்னி அப்படின்னா மழை காலம். இப்போ சம்மர் சீசன் பார்த்தோம் அப்படின்னா சம்மர் சீசன் ஹேவ் ஏ லாட் ஆஃப் த ஹாட், ரொம்ப எப்படி தான் இருக்கும் வெப்பமாக இருக்கும், ரொம்ப ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது வியர்வை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், இந்த சன்னோட ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸோ நம்ம என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா ஒன்லி வியர் த காட்டன் கிளாத். என்ன கிளாத் போடணும், காட்டன், COTTON காட்டன். ஸோ அந்த காட்டன் கிளாத் போட்டோம் அப்படின்னா
the cotton cloth keep us cool. ஸோ நமக்கு எதை ஏற்படுத்தும் அப்படின்னா சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது வியர்வை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வியர்வையிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் அப்படிங்கிறது போகணும் அப்படின்னா ஒன்லி வியர் த காட்டன் கிளாத்து. இந்த காட்டன் கிளாத்தே கீப் அஸ் கூல், நம்மளை எப்படி வச்சுருக்கோம் ஓவராக வியர்வை இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காக நம்மளை பாடியை வந்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னா லைட் கலராக உள்ள இந்த காட்டன் கிளாத் அப்படிங்கிறதே வியர் பண்ணும். COTTON. ஓகேவா? இந்த காட்டன் கிளாத் அப்படிங்கிறது ஸோ எங்கேருந்து வரும் அப்படின்னா பிளான்ஸ். ஸோ எங்கேருந்து வருது அப்படின்னா பிளான்ஸ் அப்படிங்கிறது செடி, காட்டன் பிளான்ஸ். செடியிலேருந்து தான் இந்த காட்டன் பருத்தி அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ அது மூலிமா ஃபேக்ட்ரியில் கொடுத்து காட்டன் ட்ரெஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணுறோம். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா விண்டர். இந்த விண்டரில் என்ன போடணும் அப்படின்னா உள்ளன் கிளாத்து. என்ன கிளாத் போடணும்? உள்ளன் கிளாத்து ட்ரெஸ் அப்படிங்கிறது போடணும். ஸோ உள்ளன் கிளாத் ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா இந்த உள்ளன் கிளாத்து கீப் அஸ் வார்ம். வார்ம் அப்படிங்கிறது சூடாக அப்படியே கதைன்னு இருக்குது. கம்பளி ஆடை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? குளிர்காலத்தில் நம்ம என்ன செய்வோம்? லாட் ஆஃப் த ஸ்வெட்டர்லாம் போடுவோமா, கம்பளி ஆடை போடுவோமா, ஜாக்கெட் அப்படின்னு போடுவோம், க்ளவுஸ் போடுவோம், கேப் போடுவோம். ஸோ அதெல்லாம் என்னது, அந்த பனி வந்து நம்மளை வந்து எதுவுமே செய்யாமல் கோல்டு சளிலாம் பிடிக்காமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இந்த உள்ளன் கிளாத் அப்படிங்கிறது போடுவோம். ஸோ இந்த உள்ளன் கிளாத்லாம் எதுலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அனிமல்ஸோட ஸ்கின். ஓகேவா? கேமல்ஸ், கோட் அண்டு சீப். ஓகேவா? செம்மறி ஆடு, கேமல்ஸ், ஒட்டகம். ஸோ இதுலேருந்து தான் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த உள்ளன் அப்படிங்கிறத தயாரிக்கிறாங்க. ஓகேவா? உள்ளன் கிளாத் அப்படிங்கிறது லாட் ஆஃப் த அனிமல்ஸ் கூட ஸ்கின்னை யூஸ் பண்ணி அதோட தோல் உரமாக இருக்குது தெரியுமா, அந்த தோலை பயன்படுத்தி தான் என்ன செய்கிறாங்க இந்த ஸ்வெட்டர் போடுறது, க்ளவுஸ் போடுறது இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அடுத்தது ரைனி சீசன். ரைனி சீசன் அப்படிங்கிறது மழைக்காலம். ஸோ இந்த ரைனி சீசன் நம்ம என்ன அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெயின் கோட்டு. ரெயின் கோட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் அம்பர்லாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கம்பூட்ஸ். ரைன், RAIN, ரைன். கோட், COAT, ரைன் கோட். RAIN, COATS, ரைன் கோட். அம்பர்லா, UMBRELLAS, அம்பர்லா. கம்பூட்ஸ் அப்படிங்கிறது அம்பர்லா அப்படின்னா குடை, ரெயின் கோட்னா ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஓகேவா? சரி, கம்பூட்ஸ் அப்படின்னா GUMBOOTS. இது என்ன அப்படின்னா நம்முடைய ஃபுட்டு அந்த காலடி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் வந்து அப்படியே ரைனி சீசனில் ஜில்லுன்னு இல்லாமல் நனையாமல் ஃபுல்லாகவே ட்ரையாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கம்பூட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த விண்டர் சீசனில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாக்கெட், மேல் சட்டை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கேப், ஸ்வெட்டர். அதுக்கு அடுத்தது க்ளவுஸ். ஸோ இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த விண்டர் சீசனில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஜாக்கெட் யூஸ் பண்ணலாம், மேல் சட்டை, கேப் யூஸ் பண்ணுறது, ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுறது, க்ளவுஸ் அப்படிங்கிறது கையில் போடுறது யூஸ் பண்ணுறது. இது மட்டும் நோட் பண்ணிங்க. சம்மர் சீசன், விண்டர் சீசன், ரைனி சீசன். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னா many people wear uniforms to work. ஒர்க் அப்படிங்கிறதே வேலை செய்கிற இடத்த ஜாப் அப்படிங்கிறத
குறிக்கும். ஓகேவா? ஸோ அப்படி என்ன அப்படின்னா ஒரே சேம் கலர் ட்ரெஸ் அப்படின்னு வியர் பண்ணுறதா யூனிஃபார்ம் சொல்லுவாங்க. ஒரு 100 பீப்புள் இருக்காங்கன்னா 100 பேர் என்ன செய்வாங்க, ஒரே சேம் சேரீ அப்படிங்கிறதே யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரே சேம் சுடிதார் அப்படிங்கிறதே யூஸ் பண்ணுறது, ஒரே சேம் பேண்ட் ஷர்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது. ஸோ அதுமாரி ஒரே சேமாக யூஸ் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ மெனி பீப்புள் வியர் யூனிஃபார்ம்ஸ் டு ஒர்க். எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜாப் அண்டே ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது தான் யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்மளே வச்சுட்டோம் அப்படின்னா நீங்களே அப்படி ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்னா எதை போட்டு வருவீங்க ட்ரெஸ் அப்படிங்கிறது, யூனிஃபார்மில் வருவீங்களா அன்யூனிஃபார்மில் வருவீங்களா? எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து யூனிஃபார்ம் ஒரே கலர் ட்ரெஸ் அப்படின்னு டெய்லி வியர் பண்ணிட்டு வருவீங்க. தட் இஸ் கால்ட் எ யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஸோ யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லாட் ஆஃப் த ஒர்க்கில் ஜாப் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறதே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ஸோ இந்த ஃபேக்ட்ரியோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அடையாளம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த ஒர்க் அப்படிங்கிறதுங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ்மேன் நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம என்ன செய்வோம், போலீஸ் நிற்கிறாங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம். இதே அவங்க ஒரு யூனிஃபார்மில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்கள வந்து இப்போ போலீஸ்னு யாரும் சொன்னாக்க நம்ம ஒத்துப்போமா? இல்லை. அது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த பர்சன் நியர் த அப்படின்னு சொல்லிட்டே விட்டுடுவோம். ஓகேவா? அதே அவங்க ட்ரெஸ் போட்டுருந்தாங்க அப்படின்னா போலீஸ் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு ஜாப்புக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனை எது தான் கொடுக்கும் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது எது மூலிமா வரும் அப்படின்னா இந்த யூனிஃபார்ம்ஸ் மூலிமா வரும். ஓகேவா? ஸோ நம்ம வெவ்வேறு இடத்துலேருந்து வந்தாலும் ஒரு ஜாப்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஸோ லாட் ஆஃப் த ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ இந்த யூனிஃபார்ம் மூலிமா எல்லாம் அந்த யூனிட்டி ஒற்றுமை அப்படிங்கிறத ஒரு செயலை வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த யூனிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதே கொடுக்குது. ஸோ என்னென்ன இந்த யூனிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி ஜாப் போனாலும் ஸோ அந்த பிளேஸில் மட்டுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ அதர் பிளேஸில் ஒரு பப்ளிக் பிளேஸில் நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸில் ஸோ அந்தமாரி ஒரு வீட்டில் என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த யூனிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதே வியர் பண்ணக்கூடாது. ஒன்லி என்ன டியூட்டியோ ஸோ அந்த டைமில் மட்டும் என்ன செய்யணும், வியர் த யூனிஃபார்ம்ஸ். ஸோ எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் school children. Next one police men and police women. Next one soldiers. படை வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோமா, soldiers. Next one nurse, doctors, nurse. Next one army man, post office, railway department. ஸோ இந்த ஒர்க் இந்த ஜாப்ல என்ன செய்வாங்க அப்படின்னா யூனிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பைலட் இந்த மட்டும் நோட் பண்ணிங்க. ஸோ எந்தெந்த இடத்துலாம் யூனிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வியர் பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன், போலீஸ்மேன், போலீஸ்மேன், சோல்ஜர்ஸ், நர்சஸ், பைலட் விமான ஓட்டி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஸோ அவங்க. நெக்ஸ்ட் ஒன் த 3 ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஆர்மி, நேவி, ஸோ அந்த ஃபோர்ஸு, ஏர்ஃபோர்ஸ். ஸோ அது எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் அப்படின்னு தான் வியர் பண்ணியிருப்பாங்க. ஆர்மி ராணுவத்தில் வியர் பண்ணியிருப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதுமாரி ஜாப்ல என்ன அப்படின்னா ஸோ கம்பல்சரி அவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா யூனிஃபார்ம் அப்படிங்கிறதே கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்பெனிக்கான லோகோ, நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ எல்லாம் எது மூலிமா நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த யூனிஃபார்ம்ஸ் வச்சு. ஸோ அவங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லணும்னா கூட அந்த யூனிஃபார்மை வச்சு நம்ம என்ன செஞ்சுருவாங்க, வியர் பண்ண ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா இவங்க இந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஈஸியாக எது மூலிமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு எது மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த யூனிஃபார்ம்ஸ் ஒருத்தவங்க வியர் பண்ணுற யூனிஃபார்ம்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம போடுற ட்ரெஸ் அப்படிங்கிறது நார்மல் டெய்லி யூசஸ் அப்படிங்கிற ட்ரெஸ் வச்சுருப்போம். சம் 40 அண்டு
ஃபங்க்ஷன் ட்ரெஸ் அப்படிங்கிறது வச்சுருப்போம் ஓகேவா. ஸோ இந்த ட்ரெஸ் அப்படிங்கிறதே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம வச்சுருப்போம். இப்போ வந்து ஒரு பார்ட்டி அப்படின்னா ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு வந்து டெம்பிள் ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்தப்ப ட்ரெஸ் அப்படிங்கிறதே கிராண்டாக என்ன செய்வோம், வியர் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ட்ரெஸ் அப்படி தாங்க செஞ்சு வியர் பண்ணிட்டு போவோமா, கிடையாது. ஸோ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அங்கே வர்ற எல்லா பீப்புளும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு லுக் ஸ்மார்ட், பார்க்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தப்போ நம்ம என்ன செய்யணும், ட்ரெஸ் அப்படிங்கிறதே வியர் பண்ணிட்டு போகணும். நம்ம மட்டும் ரொம்ப ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைட் கலராக ஸோ அதுமாதிரிலாம் நம்ம நார்மல் ட்ரெஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறத ஸோ யூஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அப்போ பார்ட்டிக்கு அப்படின்னு சம் ட்ரெஸ் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஸோ அதுமாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறதே பாரம்பரியம்னா செய்கிறது, நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன் மூலிமா வர்றது தான் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவோம். பாரம்பரியமாக கொண்டாடிட்டே வருது. எக்ஸாம் என்ன சொல்லலாம், பொங்கல் இஸ் எ ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்ப காலத்துலேருந்தே நவ்வே டேஸ் வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அழைப்போம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் எப்போ என்ன செய்வோம், அதுக்கு தகுந்தப்போ தான் நம்ம ட்ரெஸ் அப்படிங்கிறதே வியர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை போய் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண ட்ரெஸ் அப்படிங்கிறதே வியர் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக பட்டு சேரீ அப்படிங்கிறதே வியர் பண்ணுவாங்க ஓகேவா, பட்டு சட்டை அப்படிங்கிறதே வியர் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபெஸ்டிவலு பார்ட்டி ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலு ஸோ அதுக்கு தகுந்தா போல் ட்ரெஸ் அப்படிங்கிறதே சூஸ் பண்ணுவோம். அப்போ வி வியர் த ட்ரெஸ்ஸு அக்கார்டிங் டு த ஃபெஸ்டிவல், அக்கார்டிங் டு த சீசன். அப்போ நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் அப்படிங்கிறதே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இயர் ட்ரெஸ் அப்படிங்கிறதே டெய்லி வியர் பண்ணுறோம் ஓகேவா. அப்போ நார்மலாக வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கும் லாட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே இருக்குது. இதை மட்டும் நோட் பண்ணிங்கம்மா. அதுமாதிரி இப்போ சில்க் சாரீ அப்படின்னு சொன்ன தெரியுமா, அந்த சில்க் சாரீ என்ன அப்படின்னா சில்க் வார்ம் அப்படின்னா பட்டு புழு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அந்த சில்க் வார்மில் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த நூல் அப்படி த்ரெட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது மூலிமா தான் பட்டு புடவை அப்படிங்கிறதே வேர் பண்ணுவாங்க. அதுமாரி கிளாத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நைலான்னு சொல்லுவாங்க, காட்டன், பூனம், பாலிஸ்டர். ஸோ இதுமாரி கிளாத்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளே ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ என்ன டைப் கிளாத் வேணும் அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா. அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுமாரி அந்த கிளாத்தில் நம்ம வாஷ் பண்ணுறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ என்ன கிளாத்தோ அதுக்கு தகுந்தா போல் தான் நம்ம என்ன செய்யணும், வாஷ் பண்ணணும். ஓவராக போட்டு ப்ரஷ் போட்டு தேய்க்கிறதோ ஃபுல்லாகவே ஊற வச்சுட்டு இருக்கிறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ எப்படி அதை வாஷ் பண்ணணுமோ அந்த டைப்பு தான் நம்ம என்ன செய்யணும், கிளாத் ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணணும். லெசன் நேம் என்னம்மா, கிளாத் வி வியர். வியர்னு அணிந்து கொள்றது, கிளாத் அப்படிங்கிறது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும், நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், வாஷ் பண்ணி போகணும். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஸோ நம்மளை பார்த்த உடனே எப்படி இருக்கணும், ஒரு நீட்னஸ் அப்படிங்கிறதே நம்ம ட்ரெஸ்லேயே தெரியணும். தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.